கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தின் வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துக்கிறேன். போன வாரம் நீங்கள் காத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் ஒரு விசேஷமான செய்தி. கொஞ்சம் நம்ப முடியாது தான், ஆனாலும் கூட எனக்கு எப்படி பேசுறதுன்னு எனக்கு புரியலை. செய்தி எப்படி கொடுக்குறதுன்னு புரியல. நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். நான் என்ன பேசுவேன்னு தெரியாது. நிறைய பேர் பார்க்குறாங்க, ஊழியக்காரர்கள் பார்க்குறாங்க, சிஎஸ்ஐ ரெவரன்கள் பார்க்குறாங்க, கூட பேசுகிறாங்க, வேத வல்லுநர்கள், வேத பண்டிதர்கள். நேரம் இருந்தால் பார்ப்பாங்க, பார்த்து என்ன சொல்கிறாங்களோ தெரியாது. ஆனால் நான் பேசிகிட்டே இருக்கிறேன். பல வருஷமாக 17 வருஷமாக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் பேச வைக்கிறார். அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து பேசுவதற்கு ஒரு பெரிய ஒரு கிருபை வேணும். அதை எனக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர். பேசிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. பேசுறதும் பார்க்கறது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், ஏற்றுக்கொள்ளணும், கண்டுகொள்ளணும். அதுதான் இதனுடைய பெரிய பூட்டி கழித்து விடையை பார்க்கும் பொழுது ரட்சிப்புங்கிறது தான் எனக்குள்ள என்னுடைய ஆசை. அதுதான் சரியா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஒரு விடை இருக்குது. அது கர்த்தருக்குள்ள நீங்கள் வரணும். யாராக இருந்தாலும் வரணும். எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும் கர்த்தரை ருசி பாருங்க. ஒரு முறை ருசிச்சு பாருங்க. ருசிக்கணுங்க. தூரத்துலேருந்து இவருதான் ஏசாமியா சிலுவை பாடு மரணம் ஜனங்களுக்கு குஷ்டரோகியை தொடராரு குருட, அப்படி தூரத்திலிருந்து பார்க்கறதில்ல. ருசிக்கணும். ருசித்து யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். எந்த நேரம், எந்த காரியம், எப்படிப்பட்ட சூழ்நிலை, யார் அவர் குணமாக்குறார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தான் வேதம். உலகத்திலேயே வேதம் தாங்க அதிகமான மொழிகளில் அச்சிடப்படுகிறது. இந்தியாவில் அதிகமான மொழியில் அச்சடிக்கப்படுகிற ஒரே ஒன்று வேத புஸ்தகம். அதனால் வாசிங்க. சரியா. கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்ல. இப்போ நான் ஜெபம் பண்ணிட்டேன் முதல்ல இல்லையா. இப்போ செய்தி கடந்து போகும். கடந்த நாளில் சொன்ன சந்திரனுடைய அண்ணன் நான் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறேன் செவ்வாய்க்கிழமை. எசப்பா ஸ்தோத்திரமாண்டு ராவியானவரே, அடியாளை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. அந்த சகோதரன் குடும்பமாக இருக்கிற மனைவி பிள்ளைகளோட நல்ல நிலைமையில் இருக்கிற விவசாயி. பொதுவாக அங்கே இருக்கவங்களாம் விவசாயம் தானே பண்ணுவாங்க. பல தோட்டங்கள், எஸ்டேட்டுகள், கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், இப்படி பல எல்லாம் சேர்ந்து தற்காரின்னு சொல்லுவாங்க. தற்காரி அதெல்லாம் செய்கிறவங்க. இன்னும் பல வேலைகளை செய்கிறவங்க விவசாயிகள். அப்படிப்பட்ட செய்துட்ருக்கிறவர் கொஞ்சம் காசு பணமெல்லாம் கொஞ்சம் அவர்கிட்ட இருக்குது. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. சாப்பாடு, தண்ணி, சுகம் அதெல்லாம் பார்க்காம இந்த விவசாயிகள் உழைப்பாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். பாவம், மழை, காற்று, குளிர் அதெல்லாம் பனி விழுந்தாலும் சரி, மழை விழுந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, இப்படி இரும்பு மாதிரி அவங்களுக்கு உடம்பு இருக்கும். அப்படி வேலை செய்யணும். பாவம். எதுக்காக? குடும்பங்களுக்காக. குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி. அவங்க குடும்பங்களில் தான் நிறைய படித்து பெரிய பெரிய பட்டம் வாங்கி, இவங்களுக்கு கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டு தான். ஆனால் பிள்ளைகளெல்லாம் பெரிய பெரிய படிப்பு, பெரிய பெரிய உத்தியோகம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது வேண்டாம், இப்போ சொல்ல வேண்டாம். இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். அவர் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அப்படி ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம், செய்தி கொடுத்துட்ருக்குறேன். ஒரு 4 பேர் வந்தாங்க. அதில் இந்த கடந்த வாரத்தில் சொன்ன தம்பியோடைய அண்ணன், மூத்த அண்ணன் வர்றார். வந்து கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது வந்து உட்கார்றாங்க. வந்து உட்காந்து ஒவ்வொருத்தரும் செய்தியை கேட்டாங்க. அதுக்கப்புறம் சாட்சியை சொன்னாங்க. கடந்த வாரத்தில் வந்து நாங்கள் இங்கே வந்து ஜெபம் பண்ணோம், அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கர்த்தர் செய்தான்னு சாட்சி சொல்கிறாங்க. அப்போது இவங்கள பார்த்து கேட்டேன், எப்படி இருக்கீங்க, வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஜெபத்துக்கா? ஜெபத்துக்கு தான் வந்திருக்குறோம். அப்படியா, சொல்லுங்கள், என்ன எதுக்கு ஜெபம் பண்ணணும்? ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணல அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, அந்த சந்திரனுடைய அண்ணன், அக்கா ஒரு
ஒரு காரியமாக வந்திருக்கிறேன், நீங்கள் ஜெபிக்கணும். என்ன சொல்லுங்க. நான் ஒரு கார் வாங்கலான்னு நினச்சிட்ருக்குறேன். அதாவது பெரிய வண்டியெல்லாம் இருக்குதல்ல, ஒரு 10-15 பேரெல்லாம் ஏறி போகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கலான் இருக்கேன். அதில் நம்ம ஊரில் வந்து பஸ்ஸு டைமுக்கு இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது பஸ்ஸு. ஒரு 2 முறை 3 முறை வாங்கிட்டா அங்கே இருக்கிற படிக்க வர்ற பிள்ளைங்க, வேலைக்கு வர்ற பிள்ளைங்க, தொழில் செய்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்குமே அந்த வண்டி பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இப்படி வாங்கலான்ட்டு இருக்கிறோம். ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதனால இப்படி நான் வாங்கட்டுமா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்படியா, சரி. எல்லாம் ஜெப வேலை வரும்போது நான் ஜெபம் பண்ண தொடங்கினேன். ஏன்னா 4 பேர் உட்காந்துட்ருக்காங்க, வெறும் ஜென்ஸு. அப்போ இவங்களை ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிடலாம், அப்போ மற்றவங்களெல்லாம் அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிருங்க. அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த குடும்பமெல்லாம் என்கிட்ட வர்றவங்க, அந்த 3 அண்ணன் தம்பியும் வர்றவங்க, மற்ற அவர்களுடைய உறவினர்களும் வருவாங்க, தெரிஞ்சவங்களும் வருவாங்க. தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண உடனே அவன் கேட்குறேன், என்ன செய்யுது? இந்த மாதிரி கார் வாங்கினா என்ன மஸ்தாவா பிஸ்தாவா வண்டி வாங்க. ஓ சரி சரி அப்படின்ட்டு கண்ணை மூடி தலையில் கை வச்சு கர்த்தரை நோக்கி பார்க்குறேன். ஏனோ தானோன்னு ஜெபம் பண்ணுறதில்லை. இப்போ கடைசியில் ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கும் பொழுது கூட நான் கருத்தாக தான் ஜெபம் பண்ணுறேன். எனக்கு முன்னால் ஆண்டவர் நிற்கிறார், உங்களுக்கு முன்னாலேயும் நின்றுட்டுருக்கிறார். அது வச்சு தான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க, தொடுங்க அவங்கள, ஆசீர்வதிங்கள்ல விட மாட்டேன். நான் சும்மாவா இவ்வளோ காசை கொடுத்து மெனக்கெட்டு இந்த ஊழியத்தை செய்து இத்தனை வருஷங்கள் ஊழியத்தை செய்துட்ருக்கேன். 41 வருஷம் ஊழியம் செய்கிறவங்க இந்த ஊழியத்தை 17 வருஷம் செய்துட்ருக்கிற நீங்களும் அதுக்கு பதில் கொடுக்குறீங்க, ஊழியத்தை ஆதரிக்கிறீங்க, ஜனங்களை ஆதரிக்கிறாங்க. அப்போ அது விழலக்கரை தண்ணீராகக்கூடாது, அது ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறது இல்லை. அதனால எனக்கு இதை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்கன்னா நிறையா ஃபோன் வருது. நேற்று ராத்திரி எங்கள் பக்கத்தில் இருக்கிற எஸ்எம் ஹாஸ்பிட்டலில் நைட்டு 12 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. அம்மா குழந்தை 1.5 வயசு குழந்தை பேச்சு மூச்செல்லாம் போயிடுச்சு, கொண்டு வந்திருக்கிறோம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஐசியூ வார்டில், எங்களை விடலை. குழந்தை 24 மணி நேரத்தில் குழந்தை அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும்ட்டாங்க. ஒரே கூச்சல் அழுக, நாங்கள் வெளியே நின்றுட்டுருக்குறோம். அதுக்கப்புறம் பதறி போயிராஜா. வலயத்தில் வாழ்ந்த காலத்தில் சிறு பிள்ளைகளை நேசித்து, சிறு பிள்ளையை போல் ஒருத்தர் இல்லை, இல்லைன்னா பரலோராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. சிறு பிள்ளைகளுக்கு நிறைய அதை பற்றி அது இல்லை நான் பேசுறது. அப்புறம் ஆண்டவர்கிட்ட சொல்லி கெஞ்சிக்க, அவருக்கு தெரியாதா என்ன, ஆனால் நான் சொல்லணும், ஞாபகப்படுத்தணும் அப்படி சொன்னேன். அப்புறம் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மணி நானும் தூங்கலை, சரியா தூங்கி ஒரு 2 மணிக்கு அவன் எப்படி இன்னும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இன்னும் 3 மணி விடிய காலம் அடிக்கடி இப்படி எந்திரிப்பேன் நான். 4 மணிக்கு அம்மா பரவாயில்ல. அப்புறம் 6 மணிக்கு கேட்டால் அந்த கட்டம் மாறிடுச்சுங்கிறாங்க. சரி 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 பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா இன்ன வரைக்கும் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூப்பிடுறேன். குழந்தை பொழைச்சிச்சு, முதுகு தண்டில் என்னமோ இருக்குதான், அதை என்னமோ இது பண்ணுறாங்க. அம்மா நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு, அதனால ஜெபத்துக்கு பதில் வருது. உள்ளூர்லேயும் வருது, வெளியூர்லேயும் வருது, வெளி மாநிலங்கள்லேயும் வருது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் தலையில் கை வச்சு நான் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே ஏழை சகோதரன், ஆண்டவரே ஏழை சகோதரனா ஏழை சகோதரன் அல்ல அப்படி நான் ஜெபம் ஏழை கோடீஸ்வரி கூட ஏழை சகோதரி ஆசீர்வதியும் தாழ்த்துறேன். சகோதரன் ஆசீர்வதி ஆண்டவரே, வண்டி வாங்க போகிறாங்க, அதனால உங்களுக்கு பிரயோஜனமாகட்டும். அதில் தினம் நிறைய ஆட்கள் ஏறுவாங்கன்னா அது பிரயோஜனமாக இருக்கும், வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கும்போது ஒரு அழகான எஸ்டேட் ஆண்டவர் காமிக்கிறார் எனக்கு. என்னுடைய கண்களில் ஒரு அழகான ஒரு 1/2 ஏக்கர் 3/4 ஏக்கர் எஸ்டேட்டு பார்க்குறேன் நான். அழகாக வளர்ந்துட்டுருக்குது. அது ஒரு 6 மாத செடி மாதிரி. போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன், இவ்வளோ பேர் 6 மாதத்துக்கு இவ்வளோ பெருசு தான் வரும், அழகாக இருக்குது பச்சை பசேல்னு. அப்புறம் ஆண்டவரே நான் சொல்கிறேன், என்ன ஆண்டவரே வண்டி வாங்கி வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எஸ்டேட்டை காமிக்கிறீங்களே, நீ சொல்லு எஸ்டேட்டை வாங்க சொல்லு அப்படின்னு. அவ்வளோதான். அப்போ ஜபத்தில் உட்காந்துருக்கலாம். ஆமேன் அல்லேலூயா
அப்படின்னு சொல்லி ஜெபம் முடித்த உடனே நான் சொல்கிறேன், பேர் சொல்லி கூப்பிட்டு சொல்கிறேன், தம்பி கார் வேண்டாம், அதுக்கு மேலே எஸ்டேட்டை வாங்க. எஸ்டேட்டுக்கு நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம், மழை அந்த அந்த பூமி வந்து எஸ்டேட்டு தெரியும், அந்த மழையிலேயே அது வளரும், அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை, கொஞ்சம் எரு போடுவாங்க அது, அதனால நீங்கள் அதை வாங்கிட்டீங்கன்னா நல்லதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் இப்படி எழுகிறாரு. அப்படின்னாரு, ஏன் அப்படின்னு, ஒன்றுமில்லக்கா வந்து வாங்கிட்டேன் கார். என்னது, கார் வாங்கிட்டீங்களா? வாங்கினதுக்கப்புறம் தான் வாங்கட்டுமான்னு கேட்குறீங்களா ஆண்டவர்கிட்ட? இல்லை, வாங்கிட்டேன். அவரை கேட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க சொல்லலை. அதை நீங்கள் சொன்னீங்க, நான் ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் தோட்டத்தை காமிக்கிறாரு. அப்போ கூட இருக்க விசுவாசிங்களா, என்னங்க அவங்கள்ட்ட வந்து ஜெபிக்க சொன்னீங்க, ஆண்டவர் உத்தரவு கொடுத்துருக்காரு, எஸ்டேட்டை வாங்குங்க, என்னங்க நீங்கள் காசு உங்கள் கையில் தான் இருக்குது, பேசாம போங்க, அவருக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இங்கே வந்து சொல்கிறீங்க, போய் நீங்கள் எஸ்டேட்டை வாங்கிருங்க, அதான் நல்லது. அப்போ ஒரு திட்டமாக சொல்ல, ஒன்றும் இல்லைங்க, காரு வாங்கிட்டேன். என்னதும் கார் வாங்கிட்டேன், ரோட்டில் நிற்கிது, அக்கா வந்து ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், நான் வரமாட்டேன், உங்களுக்கு கீழ்படியிட்டேன், நான் ஆண்டவருக்கு கீழ்படியிட்டேன். சீஷர்கள் சொன்ன மாதிரி யார் கீழ்படியினாங்க? இல்லை, நான் வர முடியாது. ஐயோ, நீங்கள் அப்படி சொன்னா இப்படிக்கா, வாங்கிட்டோம், முதலே வந்திருக்கணும், தெரியாமல் போச்சு, அதனால நீங்கள் வந்து ஆசீர்வாதம் சொல்லிட்டீங்க, ஆண்டவர் எஸ்டேட்டை காமிக்கிறாங்க பக்கத்தில், நான் எஸ்டேட்டுகள்ல இப்போ எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு, ஆனால் வாங்கிட்டேன், நீங்கள் வந்து ஜெபிச்சா ஒரு வேளை கடவுள் என்ன ஆசீர்வதிப்பார். அது கர்த்தருடைய திட்டமில்லாதபடி நான் வந்து அப்படி ஜெபிக்க, எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறது தான் என் வேலை. தேவை நிறைஞ்சவங்களுக்கு தான் ஜெபிப்பேன், ரட்சிக்கப்படுறவங்களுக்கு தான் ஜெபம் பண்ணுவேன், இன்னும் பல காரியங்கள் சொல்கிறேன், அதெல்லாம் முடியாது, நீங்கள் வாங்க. அப்போ எல்லாம் சொன்னாங்க, சரி ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, போங்க, நீ என்ன தண்ணி எடுத்துட்டு என் கூட வந்தாங்க, போடும், கீழே போனால் அங்கே வண்டி நிற்கிது மஸ்தாவே. வண்டிக்கு 4 சக்கரத்துலேயும் சிலுவை போட்டு, ஸ்டேரிங்கில் சிலுவை போட்டு, சீட்டுக்கெல்லாம் சிலுவை போட்டு, இயேசு ரத்தத்தை தெளித்து சுற்றி வந்து பைபிளை ஸ்டேரிங் மேலே வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே வாகனத்தை பிதா குமார் பரிசுத்தாவி நான் ஆசீர்வதியும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போவும் எங்கள் வாசலில் கார் வந்து நிற்கும். சிலர் சொல்லாமே வாங்கிட்டு வந்தா, அக்கா அம்மா கார் வாங்கியிருக்கிறோம், ஜெபம் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் உண்டு. சிலர் நாங்கள் வாங்கலாமா, அதுவும் அப்படியே வர்றாங்க, இப்பவும் வர்றாங்க, பைக்கு, காரு, ஸ்கூட்டி எல்லாம் வந்து நிற்கிது, ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க, எல்லாம் தெரியும். அதுபோல தான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். வண்டி எடுக்கிறாங்க. அடுத்த நாள் இங்கே ஒரு ஒரு முக்கியமான எல்லாம் முக்கியமாக நடந்த மைசூர் ராஜாவுடைய பேலஸ், மைசூர் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் உள்ள பாலாடா அந்த மாதிரி போகிற வழியில் இருக்குது, தன்மீர் ஸ்கூலுக்கு கீழே. அங்கே இந்த வண்டி எடுத்துட்டு அதே போல் போகிறாங்க. அங்கே போன உடனே ஒரு பக்கம் முக்கோணமாக இருக்கும், ஒரு பக்கம் தீட்டுக்கல்லுன்னு ஒரு இடம், அந்த பக்கம் போகுது ஒரு வழி, இந்த பக்கம் டவுனுக்குள்ளே வருது, ஊட்டிக்குள்ளே வருது. இன்னொன்று பாலாடா, முத்தர பாலாடா போக ஒரு ரோடு, இந்த பக்கம் 4வது மேலே டன்மீர் ஸ்கூல், அந்த பக்கம் ஃபெர்னில் அங்கே போகிறது 4 ரோடு. அதில் இந்த தீட்டுக்கல் அப்படிங்கிற உள்ளே போகிற அந்த ரோட்டில் போகும்போது இந்த புது வண்டி முதல் நாள் அங்கே இருக்கிற ஒரு போஸ்ட்டில், எலக்ட்ரிக் போஸ்ட்டில் போய் மோதி தபார்னு வண்டி கமுந்து, எல்லாம் ஒரே கூச்சல் சத்தம், நல்ல நடமாடுகிற ஜனங்கள் நடமாடுகிற இடம். உடனே எல்லாம் 4 பக்கமும் ஆளுங்க நடந்துட்டு இருக்க. அதை பிடிச்சி அதை நிறுத்தி அதை ஜன்னலெல்லாம் உடைச்சி, அதுக்கப்புறம் உள்ள சிலர் சிக்கி விழுந்து கிடக்குறாங்களாம், அது மேலேயே நடந்துட்டு போய் வெளியில தப்பிக்கிறாங்களாம். அப்புறம் உடைச்சு பிடிச்சி ஒரு மாதிரி சின்ன ஒல்லியா இருக்கவங்க குழந்தைங்கள அப்படி பிடிச்சி இழுத்து அப்படி காப்பாத்தினாங்க. அதுல என்கிட்ட வர்ற அங்க தீட்டுக்கல் பக்கம் சாயில் கன்சர்வேஷன் ஒரு
ஒரு இது இருக்குது, ப்ராஜெக்ட் இருக்குது, மண் ஆராய்ச்சி நிலையம். அதில் 2 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு சகோதரி பேர் சகுந்தலா, இன்னொரு சகோதரி பேர் இவங்க 2 பேரும் அந்த அந்த இதில் ஸ்தாபனத்தில் ஒருத்தர் செக்ரட்டரி, ஒருத்தர் கிளர்க்காக இருக்காங்க. அதில் சகுந்தலா ஒன்று, சுலோச்சனா ஒன்று. அவங்க அங்கே போகிறாங்க வேலைக்கு. அதில் ஏறி அவங்களும் போட்டு அவங்க 2 பேர்த்தையும் மிதிச்சுட்டு போகிறாங்களாம். கொஞ்சம் பேர் தப்பிச்சா போதும்ட்டு. அவங்க அடுத்த வாரம் வந்து சாட்சியானாங்க, அக்கா நாங்கள் போனோம், பெரிய ஆபத்துலேருந்து ஆண்டவர் எங்களை காத்தாரு. அதுக்கப்புறம் அவங்களே வந்து சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்போ அவங்களும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வண்டியை ரெடி பண்ணி வண்டி மறுபடியும் எடுக்கும்போது மறுபடியும் ஒரு ஆக்சிடெண்ட். அதோட விட்டுட்டாங்க. நஷ்டம். இப்போ நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இதை பற்றி என்ன பேசுறதுன்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அப்பதான் பேசுவேன் நான். ஏன்னா எனக்கு ஓடலையே, நிறைய காரியங்களை பேசணும்னு ஆசை, பேச தெரியலன்னு நினைக்காதீங்க. பேசுவேன். எப்படி பேசுறது, எந்த வசனத்தை வச்சு பேசுறது, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியை கொண்டு பேசுறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2-3. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். மறுபடியும் ஒரு வாசிக்கிறேன், கவனிங்க, பாருங்க. மத்தேயு 8:2-3. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு அவன் சுத்தமானான். இது என்னங்க, என்ன வசனம், இதை பத்தி என்ன பேசுறது தெரியல. பேசுறேன், கவனிங்க. நான் உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு இருந்தேன், அது எல்லாத்துக்கும் தெரியும். சும்மா அது சொல்லிகிட்டே இருக்கிறேன். அது எனக்கு சலிக்கிறது இல்லை. அது என்னுடைய ஜனங்களுக்கு எப்போ ஒரு 50-30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வாய் திறந்துட்டு அப்படியே பார்ப்பாங்க. ஏன்னா உயிருள்ள சாட்சி. அப்போ எனக்கு சந்தோஷம். நான் சொல்கிறேன், எனக்கும் சந்தோஷம், கேட்குறவங்களுக்கும் சந்தோஷம். இதை கேட்டு இது எத்தனை தடவை சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த சாட்சிகள். அப்போ நான் அப்படி உலக பிரகாரமாக வாழ்ந்து குடலெல்லாம் ஓட்டையாகி, அல்சருங்கிற பெப்டிக் அல்சர்னு ஒரு நோய் வந்து குடலெல்லாம் ஓட்டையாகி, இங்கே இருக்கிற டாக்டர் ஜாகிர் ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட், அவரை பொள்ளாச்சிங்கிற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. உடனே ஜனங்கள் எல்லாரும் கலெக்ட் கழுதி அந்த டாக்டர் தான் எங்களுக்கு வேணும், மலைப்பிரதேசத்தில் காரம் சாப்பிட்றோம் ரொம்ப, அதனால எங்களுக்கு அல்சர் வருது, அவர் வரணும், அவர் ஆப்ரேஷன் அப்படியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்படிப்பட்டவர் என்னையும் கொண்டுட்டு போனாங்க. 8 நாள் 9ஆவது நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ண. குடல் ஓட்டையா போச்சு. அந்த எக்ஸ்ரே பார்க்க ஓட்டையா போச்சு. 3 எக்ஸ்ரே எடுத்தாங்க. மாவு குடிச்சு வேரியம் அப்படி பார்த்து இனி ஆப்ரேஷன். உடனே சொன்னார் டாக்டர், ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா, சின்ன வயசா இருக்கிறீங்க, என்ன பண்றது, குடலெல்லாம் ஓட்டையா போய் இனி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த ஓட்டை வழியே சோறு வரும், அழுகி போச்சு. அதனாலதான் ஓயாத வலி வலி வலி. அந்த வலியை வந்து தான் என்ன ஆண்டவர் மாற்றினார். அதனால நான் என்னுடைய வாழ்க்கையில வர்றதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு, ஒரு தீர்மானம் உண்டு. அது எனக்கு தெரியும். அப்புறம் நான் முடியாதுட்டு வந்துட்டேன். சின்ன சின்ன குட்டி குட்டி குழந்தைங்க செத்து போயிட்டான்னா என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் இருந்துட்டு செத்து போயிடலாம் அப்படின்ட்டு. அப்போது வீட்டுக்கு வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். கட்டிலில் உட்காந்து செவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனி நான் ஒன்றும் பண்ண முடியாது, உலக பிரகாரமாக வாழ முடியாது, உயிர் போயிடுச்சுன்னா செவரு இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதும்பாங்க எங்கள் அம்மா அடிக்கடி. அதனால நான் இல்லைன்னு சொன்னேன், இப்படி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, குழந்தைகளை விட்டுட்டு போகிற போல் இருக்கேன்,
குழந்தைகளை விட்டுட்டு போனால் ஒரு வேளை 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம். குழந்தைகள்லாம் அநியாயமாக போயிடும். அழகழகு 4 குழந்தைங்க அநியாயமாக போயிடும். நான் என்ன பண்ணுவேன் தெரியல. நான் ஒன்றாண்டவரை என்னை மாத்திரம் நீங்கள் சுகமாக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு சித்தம் இருந்தால் என்னை சுகமாக்குனீங்கன்னா உமக்காக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜபம். என்ன கேட்டேன்? சித்தம். ஒன்று அவருடைய சித்தம் இருக்கணும், 2வது என்னுடைய நம்பிக்கை. அவரால் எல்லாம் கூடும். அதை நிறைய சொல்லுவேன், இப்போ சொல்ல முடியாது. அதனால உமக்கு சித்தமானா என்னை சுகமாக்கிட்டீங்கன்னா நான் உங்கள் ஊழியத்தை நான் செய்வேன். அது அவர் என்னுடைய வார்த்தையை நான் உண்மையாக இருக்கணும், அவர் நம்பணும். அவர் அன்பே உருவான கடவுள் என்னுடைய பாவங்களை மன்னிச்சு என்னை சுகமாக்கிட்டாருன்னா அவருக்காக வாழ்வேன். இன்ன வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மாறல. எத்தனையோ போராட்டங்கள் என் வாழ்க்கையில வச்சு எல்லாம் செத்து போற அந்த அளவெல்லாம் வந்துச்சு. மாறாம இருக்கிற, இனிமேல் மாறக்கூடாது. பேதுரு போல சொல்ல மாட்டேன், சாத்தா யாரை விழுங்கலாமோ என்று சிங்கத்தை போல. அப்படிப்பட்ட எடுக்கிற தீர்மானம் ஒரு செகண்ட்ல மாத்திடுவான். ஆனா எங்கிட்ட அவனுக்கு இடம் இல்லை. இது மட்டும் கடந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள். அதனால இது எப்படிங்க? நான் ஜெபிச்ச ஜெபம் சித்தம் இருந்தா என்ன நீங்க சுகமாக்கவே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்க நல்லவர், என்னை சுத்தமாக்க உங்களால முடியும். அப்படி சுத்தமாக்கி என்னுடைய பாதையில நடத்துறதா இருந்தா எனக்கு சுகம் தாங்க. அதுதான் சித்தம். இன்றைக்கு அப்படி சொல்றது இல்லை. எல்லாம் செய்து முடிச்சுட்டு ஆண்டவரே இது உமக்கு பிள்ளைக்கு ஒரு வீட்டில் போற அக்கா வந்து ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம், என்ன சித்தம் அங்கே போனால் நிச்சயதார்த்தம். அதுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சித்தத்தை கேட்குறாங்க. இது நிறைய இடத்துல அது தேவையில்லைங்க. இதுதான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய பாயிண்ட்டை பார்த்தீங்க, எனக்கு உமக்கு சித்தம் உண்டு, என்னை சுத்தமாக்கவும் நான் மனம் திரும்பி வாழ்ந்து உமக்காக வாழ்வேன்னு சொன்னா நீ அன்பே உருவானவர். அதனால உங்க சித்தப்படி என்ன சுத்தமாக்கிட்டார். ஆப்ரேஷனும் இல்லை, ஆப்ரேஷன் பண்ற சமயத்தை ஆப்ரேஷனும் இல்லை, வேற மருந்தும் கிடையாதுங்க. பொய் சொல்றதில்லை. இதே ஊர்ல டாக்டர் இன்னும் இருக்கிறார், ஆளுமை பையன் மாதிரி இருக்கிறார் அவர், ஆஜான்னு பாகுவா. அதனால இப்போ நம்ம கேட்கறது எப்படி கேட்கணும்? எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டா சரியா? இல்ல, அவருடைய சித்தத்தை நம்ம அறிந்து அந்த சித்தத்தை அவரு நம்ம வாழ்க்கையில செய்யணும்னு சொன்னா நம்ம விசுவாசிக்கணும், நம்ம நம்பணும். இந்த காரியத்துல இல்லைன்னு சொன்னா சித்தமே எல்லாமே செய்யல. யாரு இப்ப சித்தம் எல்லாம் யாரும் இல்லை. இப்ப ஒரு கார் வாங்கணும், ஒரு பங்களா வாங்கணும், ஒரு தோட்டம், அதை படிக்கணும், வேலைக்கு போகணும், இந்த கல்யாணம், அந்த பொண்ணு, அதுக்கெல்லாம் சித்தம் இல்லைங்க. அவங்க வாட்டில ஜெபம் பண்ணி செய்யறாங்க, தப்பே இல்லை. அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள ஆண்டவர் இருப்பாரு. நமக்கு எல்லாம் அவர் நன்மை தான் செய்வார். அவர் தன்னுடைய பிள்ளைக்கு துரோகம் பண்ணுவாரா? நான் அவருக்காக வாழ்றேன், காணிக்க கொடுக்குறேன், தசம்பா கொடுக்குறேன், ஆலயத்துக்கு போறேன், வேதம் வாசிக்கிறேன், குடும்பமா ஜெபிக்கிறோம். அதனால நாங்க ரொட்டீனா அப்படி செய்யறோம். அதனால இதெல்லாம் ஆண்டவர் அது வேற, அது சரி, அதை தவறுன்னே சொல்ல முடியாது. அப்படித்தான் நான் என்னுடைய இப்ப செய்தியை பாக்குறீங்களா, இதுதான் நான் குழப்பமா இருந்தேன். அது செய்யலாம். ஆனா இன்னொன்னு இருக்குது, அது அவருடைய சித்தம். ஆண்டவர் உங்களுடைய சித்தம் இருந்தா மாத்திரம். என் வாழ்க்கையில 3 பேரும் ஒரு இடத்த கேட்கிறாங்க ஆண்டவரை. அந்த 3 பேரும் என்னை விட வசதி உள்ளவங்க அந்த இடத்த கேட்கிறாங்க. அதனால உமக்கு சித்தம் இருந்தா அவங்க 3 பேரை காட்டிலும் ரொம்ப கம்மியான கொடுத்துவாங்க. உமக்கு சித்தம் இருந்தா நீங்க அதை வாங்கித்தாங்க. அது மூலமா அது கிடைக்கிறது மூலமா உங்க நாமம் மகிமைப்படும். உங்களுக்காக நான் வாழ்வேன், உங்களை பிரசித்தம் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு ஜெபம் இருந்து நீங்க செய்து பாருங்க. உடனே பதில் உங்களுக்கு தான் கிடைக்கும். உங்களுக்கு அப்படித்தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னு சொன்னா அவங்க எவ்வளவோ கொண்டு போய் கொடுத்தாங்க. மார்க் இருந்தாலும், நல்ல மாப்பிள்ளை பொண்ணு இருந்தாலும், அவருக்காக வாழ்ந்து அவருடைய சித்தப்படி இது மட்டும் அப்ப நமக்கு தோல்வியே கிடையாதுங்க. ஏன்னு சொன்னவங்க எதிர்பார்த்திருக்கோமே, சித்தம் இருந்தா தருவார், இல்லைன்னா போ. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், அது ஒரு தனி ஜெபம். இது எப்பொழுதும் செய்யலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பா பாக்கெட்ல பணம் எப்ப வேணாலும் எடுக்கலாம், அம்மாட்ட வாங்கலாம், அது ஒண்ணு, அது ஒரு உரிமை. இது அவருடைய சித்தத்துக்கு காத்திருந்து அவருக்காக வாழ்றோம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்வோம். சரியா? பேசி முடிச்சிட்டேன். இன்னும் பேசுவேன், நேரம் இல்லை, கட் பண்ணிடுவாங்க. இப்பவே கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணிருக்கேன். ரொம்ப கோபம் வரும் கட் பண்ண. என்னமோ பேசினேன்,
அதெல்லாம் கூட கட் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் தப்பே என் பேரில் தான். ஜாஸ்தி நேரம் போய் 5 நிமிஷம் இருக்குது ஜெபம் பண்ணுறதுக்கு. ஒரு தடவை நான் பேசின போன மாதத்தில் ஒரு ஒரு கார் கண்டுபிடிச்ச ஒருத்தரை பற்றி நான் பேசினேன். உங்களுக்கு தெரியும், ஹென்ரி ஃபோர்டுன்னு. அந்த ஹென்ரி ஃபோர்டு கார் கண்டுபிடிக்கிறதுக்கு நடுஜாமத்தில் எழுந்திரிப்பாரா. அந்த அம்மா பின்னாலே எழுந்திரிக்குமா, அறிக்கையிலாந்திர பிடிச்சிட்டு போகுமா, அந்த ஒர்க் ஷாப்பில் போய் உட்காந்துட்டு இருக்குமா அந்த அம்மா. விளக்காமிச்சிட்டு அவர் அதை எடுப்பாரா, மாட்டு வேலை இது பண்ணுவாரா. அப்புறம் வந்து படுப்பாரா, இந்த அம்மாவும் வந்து படுக்குமா. அவர் சொன்னாரா, என்னுடைய மனைவி தான் அந்த ஃபோர்ட் கார் கண்டுபிடிக்கிறதுக்கு பாதி அவதான் அப்படின்னா. அதை சொன்னேன். அது ஏன் அதை கட் பண்ணாங்க? பொம்பளைகளுக்கு எவ்வளோ அக்கறை பார்த்தீங்களா? ஆண்கள் முன்னேறதுக்கு இந்த பொம்பளைகளுக்கும் அக்கறை. சரி, கண்களை முடிச்சோம். அன்பின் தகப்பனே, வேலையிலும் கூட ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் எவ்வளவு அனாவசியமா அசட்டையாக உடைய சித்தத்தை இதையும் அதையும் எலியாவை போல 2 நினைவுகளில் குந்தி நடக்க கூடாதே. ஒன்று உரிமையாக நம்ம வாங்கிக்கலாம், அது நஷ்டம் கஷ்டம் நமக்கு அது பெருசா தெரியாது. ஆனா சித்தங்கிறது முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கிறது, தலையிலிருந்து கால் வரைக்கும். சித்தத்துக்கு மாறினது எது நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நமக்கு வேதனையே வராது. ஆனால் சித்தமில்லை, அதனாலதான் கிடைக்கல அப்படி நான் சொல்லியிருக்கேன். அது போல இந்த 2 வகையான சித்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறவங்க செய்யுங்க. தவறான காரியத்தை செய்து நஷ்டப்படாதீங்க. செய்யுங்க, எப்படி வேணாலும் நீங்க செய்ய. அவருடைய பிள்ளைகள், நீங்க அவருக்கு சொந்தமானவங்க, என்ன வேணாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இன்னொன்னு, அப்படிப்பட்ட ஒரு அழகான ஆழமான அன்பு அந்த எம்பெருமான் இயேசு மேல வச்சிருந்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு நன்மை செய்வார்னா, அவர் நம்பி வாழ்வீங்கன்னா, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்க. எதுவா இருந்தாலும் எடுத்துக்கிறேன், கொடுத்தாலும் சரி, கொடுக்கலன்னு சரி. கர்த்தாவே, பார்த்து கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. என்னையும் இந்த காரியத்தை பேச கிருபை செய்திருவக்கு நன்றி. பிள்ளைகள் புரிந்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இப்படி சித்தம் என்னங்கிறத தெரிந்து கொள்ளட்டும். நான் உங்க சித்தம் என்னங்கிறத தெரிந்து கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த நாள் வரைக்கும். ஊழியக்காரியம் ஊழியங்கள் மாத்திரம் செய்யறதில்ல, சீஷத்துவம் செய்யறேன். அநேகரை சீஷர்களாக்குறேன். இந்த கிருபையை நீங்க தந்திருக்கிறீங்க, எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க. அன்னைக்கு கோட்டையான குடல், அழுகி போன குடல்ல கேட்டேன், என்ன ஜீவனை கொடுத்து எடுத்து உபயோகப்படுத்துவீங்கன்னா தாங்க, இல்லைன்னு எடுத்து. அன்பின் தகப்பனே, பார்த்து கொண்டு ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதி. அவளோடு பார்க்கிறார், கண்ணீரோடு பார்க்கிறார்களாண்டவரே. உங்க சித்தத்தின் மையத்தில் அவர்களை வையும். நடுவில் நிக்கணும், நாங்க மூலையில நின்று ஓடிப்போம். சித்தத்தின் நடுவில் மையத்தில் வைத்தீங்களா, ஆசீர்வதி. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்யுங்க ஆண்டவரே. 2 வகையான சித்தம் ஆண்டவரே. அதை எதுவுமக்கு சித்தமோ எதுவுமக்கு சித்தமோ கேட்டீரே, கெத்சமனே தோட்டத்தில் நமக்கு சித்தமானார். பாடுகளை மாற்றி இல்லைன்னா சித்தப்படி நடத்தணும். அதுபோல நாங்களும் கேட்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி, கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 623221005210, IFSC கோட் CNR B001623, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம்: தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 6078955776, IFSC கோட் IDIB 000U019, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம்.
அன்பானவர்களே, உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 944360041577.